Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி பன்னீர் பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுவுமே நாம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பாட்ல செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். என்னோட இன்ஸ்டன்ட் பாட் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட் டியோ கார்மெண்ட். நான் இப்பதான் ரீசன்ட்டா காஸ்கோல இருந்து நான் வாங்கி இருக்கேன் இத. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நமக்கு ரைஸ் எப்படி குக் பண்ணனும் இல்ல பிரவுன் ரைஸ் தனியா எப்படி குக் பண்ணனும் அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல இருக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட ப்ளக் பாயிண்ட்டை நம்ம மாட்டிக்கிடணும். மாட்டிக்கிட்டதும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சவுண்ட் கேட்கும். இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ண போறோம் எல்லாத்தையுமே. அதுக்கு நம்ம சாட்டே மோட நம்ம ஆன் பண்ணிக்க போறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் பாத்தீங்களா சாட்டே மோட் ஆன் ஆயிடுச்சு உடனே. இனி இதுக்கு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போறோம். கூடவே நாம ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்க போறோம். நெய் எண்ணெய் ரெண்டுமே உருகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் ஸ்டார் அனைஸ் எல்லாமே சேர்த்துக்க போறோம். இப்போ நம்ம 2 கப் வெங்காயம் சேர்த்துக்க போறோம். வெங்காயம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்க போறோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்க போறோம். இப்போ 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ தான் நம்ம சேர்த்துக்க போறோம். தக்காளியும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் புதினா இலை, 1/2 கப் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்க போறோம். இனி நம்ம கொஞ்சம் காய்கறிகள் சேர்த்துக்க போறோம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் குடைமிளகாய், ஒரு 1/2 கப் பச்சை பட்டாணி, ஒரு 1/2 கப் கேரட் எடுத்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவைனா பீன்ஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் தனியா தூள். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்க போறோம். நம்மளோட மெயின் இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா பன்னீர். நம்ம 2 கப் பன்னீர் நம்ம சேர்த்துக்க போறோம். நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்க போகிறோம். பன்னீரும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமாட்டு நம்ம 2 கப் பாஸ்மதி அரிசியை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறோம். அந்த அரிசியை இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். 2 கப் அரிசினால நாம் இன்றைக்கி 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்மளோட உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதானும் பார்த்துக்கணும். இப்போ நாம் இன்ஸ்டன்ட் பாட்டை கவர் பண்ணிக்க போகிறோம். வெண்டும் சீலிங் மோடில் இருக்குதானோ நம்ம பார்த்துக்கணும். நீ நாம் சாட்டே மோடை கேன்சல் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் குக் மோடில் 2 மினிட்ஸ் தான் நம்ம ஆன் பண்ணி அப்படியே விட்டுற போகிறோம். 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகியாச்சுது. அதுக்கப்புறமா ஒரு 12 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருக்கான்னு. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வாவ், சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்மளோட பன்னீர் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், எடுக்கும்போது எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குது பார்த்தீங்களா. நம்மளோட பன்னீர் பிரியாணியை சர்வ் பண்ணுறதுக்கு டைம் வந்துடுச்சுது. இந்த பன்னீர் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ரைத்தா மட்டுமே போதும். இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சிம்பிளான இன்ஸ்டன்ட் பாட் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.